ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆம்லேட் குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 4 முட்டை, 4 வெங்காயம், எலுமிச்சை அளவு புளி, 8 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், தனியா, நெய் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் தேங்காய். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க ஆம்லேட் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் மிளகாய், துருவின தேங்காய், சீரகம், தனியா இதெல்லாம் கொரப்பாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட் பார்த்துக்கு மறுபடியும் அரைச்சிக்கலாம். இப்போ புளியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் பீட் பண்ண முட்டையை ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் வெந்த பிறகு ஆம்லெட்டை மறுபடியும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆம்லெட்டை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி தட்டில் செப்பரேட்டாக வச்சுக்கலாம். குக்கரை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதோட கூட சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கட் பண்ண ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியனுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஆனியன் ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கலாம். இப்போது ஆனியன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து வாசனை போகிற வரையும் நல்லா கிளறி விடலாம். இப்போ வாசனை போன பிறகு மசாலா அரைச்ச தண்ணி, புளி தண்ணி சேர்த்து குழம்ப கொதிக்க விடலாம். இப்போ குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது கட் பண்ண ஆம்லெட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து 2 நிமிஷம் குழம்ப கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது சுவையான ஆம்லெட் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சூடாக சாதத்தோடு பரிமாறுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.